என்னண்ணே இங்க நிக்கிறீங்க? இது முனீஸ்வரன் கோயில் வரைக்கும் போகணும். நம்ம குப்புசாமி மாட்டு வண்டி கட்டிட்டு வருவான், அதுல ஏறி போலான்னு வெயிட் பண்றேன். என்ன விஷயம் போறீங்க? இந்த கோயில் பூசாரி 10க்கு 10 ஒரு இடம் கேட்டு இருந்தா. பாரு, இந்த இடத்த செலக்ஷன் பண்ணிருக்கேன் பாரு. என்னண்ணே இது குட்டிச்சோறு மாதிரியா இருக்கு? பூசாரிக்கு போறா, அதான் புள்ள குட்டியா பெத்துக்கு போறா. அண்ணே குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் அண்ணே. என்ன படிச்சவனாடா நீ? ஒருத்தன் குட் மார்னிங் சொன்னா பதிலுக்கு நம்மளும் குட் மார்னிங் சொல்லணும். ஒருத்தன் வணக்கம்னு கையெடுத்து கும்பிட்டா பதிலுக்கு நம்மளும் வணக்கம்னு கையெடுத்து கும்பிடணும். அதுதான் தமிழருடைய பண்பாடு. யாருடைய பண்பாடு? தமிழருடைய பண்பாடு. சரி வாங்க ஏறுங்க. இல்ல நான் மாட்டு வண்டி ஏறுங்க, விட்டுட்டு போறேன். அட வேணாம், ஏறி உட்காருங்க. என்ன பண்றீங்க? உட்காருங்க. வணக்கம். வணக்கம்ப்பா. ஐயோ எங்க அண்ணன் அண்ணே என்ன கொஞ்சம் பார்த்து விட கூடாது? நாயே, சைக்கிள்ல போகும்போது அவனே 2 கை எடுத்து கும்பிடுற. நீங்க தானே சொன்னீங்க யார் வந்தாலும் சலாம் போடணும், கையை எடுத்து கும்பிடணும்னு. அப்புறம் தமிழர் பண்பாடு என்ன ஆகுது? நீ ஒரு கை பிடிச்சு என்ன தூக்கி விடு, மேல வந்து தமிழர் பண்பாட்டை நான் காட்டுறேன். அப்படி. வணக்கம். வாங்க வாத்தியாரையா. வணக்கம் சண்முகம். வழக்கமா பேப்பர் படிக்கிறதுக்கு தான் வந்தேன். கடையில பசங்க 2 பேர் புதுசா இருக்காங்க. அதை ஏன் கேக்குறியா வாத்தியாரையா? நல்ல பசங்க, கொஞ்ச நாளைக்கு வேலைக்கு இருக்கட்டுமேன்னு நம்ம இன்ஸ்பெக்டர் ஐயா வந்து சொன்னாரு. தட்ட முடியல. அங்க பாத்தியலா, அவனாச்சும் கொஞ்சம் நெஞ்சம் வேலை பார்க்கறான். இங்க இத பாத்தியலா, வெட்டி போட்ட மரமாச்சும் காத்துல அங்கிட்டு இங்கிட்டு கொஞ்சம் அசையும். இது உட்கார்ந்த இடத்தை விட்டு அசைறதே இல்ல. படிச்ச பயலாச்ச கணக்கு வழக்க பாடுறான்னு சொன்னா கணக்கு போடுற மிஷினு கேக்குறான். நீங்களே சொல்லுங்க வாத்தியாரையா, கணக்கு போடுற மிஷினை வச்சுக்கிட்டா மதுரையில இருந்து நான் இங்க வந்து இம்புட்டு சொத்து சேர்த்து வச்சிருக்கேன். போக்கத்த பைய படிச்சதை விட பேசாம பண்ணி வைக்க போயிருக்கலாம். தினத்தந்தி உயிர் துடிப்புல நாளிதழ் 16 பக்கம் 160 காசுகள் நெஞ்சை தொடும் நிகழ்ச்சி. நாயர் கடையில் 10 புது பனியன் வாங்கினால் ஒரு பழைய பனியன் இலவசம். ஐயா தப்பா நினைக்காதீங்க, அவசரமா போயிட்டு இருக்கேன். கொஞ்சம் பேப்பர் கொடுத்தீங்கன்னா தலையங்க மாத்திரம் படிச்சுட்டு போறேன். நானும் தலையாங்க தான் படிச்சுட்டு இருக்கிறேன். அப்படி அவசரமா படிக்கணும்னா சந்தா கட்டி வீட்டுல வேற பேப்பர் வாங்கி படிச்சுக்கோ. வரேன். சரிங்க. ஏ தடியா, நீ படிக்கிற பேப்பரு இது அவரு சந்தா கட்டி வாங்கின பேப்பர். அவர் வீட்டுல இருந்தா அவர் மட்டும்தான் படிக்க முடியும். இப்படி பொது இடத்துல போட்டா வர்றவங்க போறவங்க 4 பேர் படிக்கிறதுக்கு வசதியா இருக்குமே தான் இங்க போட்டிருக்காரு. அப்படிப்பட்டவரை போய் திட்டுறிய, உனக்கு ஏதாச்சும் அறிவு இருக்கடா? சரி சரி, பார்த்தது போதும். அந்த காப்பி கடையில போய் ஒரு டீ வாங்கிட்டு வா போ.